everyone. I am Veni from Colombo. நான் வந்து என்ஆர் பிரைடல் சலூன் அண்ட் அகாடமியால் நடத்துகிற 3 days ஒர்க் டிப்ளமா இன் பியூட்டி கல்ச்சர் அதுக்காக நான் வந்திருக்கிறேன். அதை பற்றி என் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அவங்கக்கிட்ட இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னன்னு சொன்னால் 3 days 2 days ஒர்க் ஷாப்னு சொல்லையில் எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன நடந்துச்சுன்னா த்ரெடிங் சொல்லி தந்தாங்க, ஃபேஷியல் க்ளீனப் எல்லாம் சொல்லி தந்தாங்க. அதில் என் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, நான் வந்து என் கண்ணால் பார்த்த விஷயங்கள், த்ரெட்டை பிடிக்க கூட தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட் கூட த்ரெட்டை பிடிச்சி இன்றைக்கி ஐப்ரோ செய்கிற அளவில் பழகி கொண்டாங்க. இது வந்து எங்களால் பார்த்த விஷயம். அதே மாதிரி அவங்களோட ஓன் ப்ராடக்ட் த்ரெட் தந்தாங்க, ஃபேஷியல் செய்கிறதுக்கு அவங்களோட ப்ராடக்ட் அவளும் தந்தாங்க, க்ளீனப் செய்கிறதுக்கு அவளும் தந்தாங்க. என் எக்ஸ்பீரியன்ஸில் எத்தனையோ ஒர்க் ஷாப்புக்கு நானும் போயிருக்கேன், அகாடமியால் செய்கிறதில்ல. ஆனால் எதையுமே எங்களுக்கு வந்து கொண்டு தான் வர சொல்லுவாங்க. எங்களை அவங்க எதையுமே காட்ட மாட்டாங்க, எந்த ஒரு ப்ராடக்டையுமே அவங்க எங்களுக்கு காட்ட மாட்டாங்க, ஒழிச்சு வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுன்னு சொல்லுவாங்க, நாங்கள் நோட் போட்டுக்கொள்வது மட்டும்தான். அவங்க வந்து எங்கள் கையிலேயே தந்து க்ளீனப் ஃபேஷியல் எல்லாமே எங்களுக்கு சொல்லி தந்து, அது இல்லாமல் மற்ற ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி செஞ்சு கொள்கிற அளவில் எங்களை மோட்டிவேட் பண்ணினாங்க. அவங்க பக்கத்துலேயே இருந்து எல்லா விஷயமும் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. லிக்விட், ஸ்டிக் மேக்கப், ஹேர் ப்ரஷ் மேக்கப், பெயின் கேக், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் எல்லாமே எங்களுக்கு தந்து ஃபஸ்ட்டு டீச் பண்ணாங்க. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டால் ஒன்றுமே தெரியாத, பேசிக் எதுவுமே தெரியாத அளவு உள்ளவங்களை கூட ஒரு அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ப்ரஷ் ஒன்று பிடிக்க தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட் கூட இப்போ வந்து மேக்கப் பண்ணுறாங்க, அவங்களோட செல்ஃப் மேக்கப் கூட பண்ணி கொள்கிறாங்க அவங்களால. அந்தளவு எங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி தந்தாங்க. இந்த எல்லா விஷயமுமே எங்களால் உணர்ந்து யாருக்கிட்டையுமே போயிட்டு நாங்கள் கேட்டுக்கொள்ளாத அளவில் ஒரே நாளில் பழைய கொள்கிற அளவில் எல்லா விஷயத்தையுமே எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், நாளைக்கு நடக்க போகிற கிராஜுவேஷனில் சர்டிஃபிகேட் தராங்க, டிப்ளமா சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் வந்து எத்தனையோ அகாடமி ஏமாற்றிருக்காங்க காசை வாங்கி. என் அனுபவத்தில் நான் சொல்லுவேன், நான் குறிப்பிடலை, நான் எந்த அகாடமின்னு சொல்லணுமா இருந்தால் அவங்கள்டையும் நான் சொல்லுவேன் பேரை. ஆனால் நான் சொல்லலை, யாருன்னு சொல்லி விளங்குவோம். நான் வந்து வேணி எந்த அகாடமியில் வந்து நான் போயிட்டு ஏமாந்தேன்னு சொல்லி அவங்களுக்கு விளங்குவோம். அந்த மாதிரி அவங்க தார சர்டிஃபிகேட் வந்து வேத்தான சர்டிஃபிகேட். இவ்வளவும் அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை எடுத்துக்கொண்டு தான் இவ்வளவும் செஞ்சுருக்காங்க. மற்றது 35 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே வந்து ஸ்டே பண்ணி ஒரு வீடொன்று எடுத்து அங்கே வந்து எல்லா வசதிகளுமே எங்களுக்கு வந்து செஞ்சு தரப்பட்டு இருந்துச்சு. என்னன்னு சொன்னால் வாஷ்ரூமா, ஸ்டே ரூமா, ஏசியா, ஃபேனா, சாப்பாடா, டீயா எல்லாமே எங்களுக்கு தந்தாங்க, எந்த ஒரு குறையுமே இல்லை. அப்போ இதை வந்து நான் வந்து தேங்க் பண்ணுறேன். என்ஆர் பிரைடல் அண்ட் அகாடமி சலூனுக்கு நான் வந்து தேங்க் பண்ணுறேன். எல்லா முன்னிலையிலையும் மனசார தேங்க்ஸ். இந்த என்ஆர் பிரைடல் அகாடமியில் கிராண்டான இந்த டிப்ளமா கிளாஸில் வந்து என்ன டவுட்ஸ் அந்த டைமில் சொல்லி தந்தாங்களா, இல்லை குறைய சொல்லி தர சம்திங் ஏதாவது சொல்லியிருக்காங்க? அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு முதல் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்தளவு எங்களுக்கு வந்து சொல்லி தந்தாங்க. சிங்கள ஸ்டூடெண்ட்டும் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு சிங்களத்திலையும் அவங்க சொல்லி தந்தாங்க. இந்த டிப்ளமா கோர்ஸுக்கு வரப்போக நீங்க நினைச்சீங்களா இந்த மாதிரி நல்லா படிச்சு தருவாங்க, இது மாதிரி ஒரு பெனிஃபிட் ஒன்று கிடைக்கும்னு நினைச்சிருந்தீங்க? இல்ல, டிப்ளமான்னு சொன்னாக்க 3 months 6 months அப்படின்னு தான் எல்லாருமே செஞ்சு கொண்டு போறாங்க. ஆனா இவங்க வந்து 2 daysல, இப்போ நாங்க கூட யோசிச்சோம் என்னன்னா 2 daysல இதை வந்து செஞ்சு கொள்ளலாமா, பழைய கொள்ள இயலுமா அப்படின்ட்டு. ஆனா இங்க வந்து பார்த்து நாங்க ஒவ்வொன்றையும் அனுபவிச்ச பிறகுதான் எங்களுக்கு வந்து ஒரு இது வந்துச்சு, எங்களால முடியும் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், இன்னும் படிச்சுக்கணும்னு சொல்லி தான் நான் இங்கே வந்தது. ஆனால் ஒன்றுமே தெரியாத ஸ்டூடெண்ட் கூட இன்னைக்கு வந்து மேக்கப் பண்ணுறாங்க. இதை நாங்கள் வந்து வீடியோஸ் நாங்கள் போட்டு தான் இருக்கிறோம். டிப்ளமா கோர்ஸில் நீங்கள் ஜாயின் ஆகி இன்னைக்கு 2 daysல படிச்சுக்கிறீங்க. இந்த 2 daysல படிச்சதுல எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்கன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம். ஒரு செல்ஃப் மேக்கப், ஒரு பிரைடலுக்கு வந்து எப்படி மேக்கப் பண்ணுறோம், ஹேர் ஸ்டைல், அந்த அளவில் வந்து எங்களுக்கு எல்லாமே படிச்சு தந்தாங்க. இந்த டிப்ளமாவை அழகான முறையில் நடத்தி இந்த என்ஆர் பிரைடல் அகாடமி கிராண்டா செஞ்சுக்கிறாங்க. இந்த டிரெக்டருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப தேங்க்ஸ் மேம், மனசார ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ குறைஞ்ச அமௌண்ட்டை வாங்கிட்டு இவ்வளோ ஸ்டூடெண்ட்டை மோட்டிவேட் பண்ணி நீங்கள் செஞ்சது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அதனால ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. Assalamualaikum. நான் வந்து ரைஹானா ரியாஸ். I'm coming from Colombo, sir, and I was doing this in a
Bridal Academy Salon course for 2 days diploma. And இந்த டிப்ளமா கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க வரப்போல என்ன நினைச்சு வந்தீங்க? இவ்வளவு அழகான முறையில படிச்சு தருவாங்கன்னு சொன்னீங்க. அதெல்லாம் எப்படி? உண்மைக்கும் இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து படிச்சு போகணும்னு நினைக்கல. அண்ட் மாஷாலா இந்த 2 டேஸ்க்கு ஐ ஹவ் லேர்ன் அ லாட். நிறைய விஷயம் படிச்சிருக்கிறேன். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு கிராஜுவேட் டு நாட் டூ லைக் 2 டேஸ்ல இவ்வளோ நல்லா படிச்சு தருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. பட் மாஷாலா அதே மாதிரி இப்ப நீங்க இந்த கிளாஸுக்கு வரதுக்கு எப்படி உங்களுக்கு இந்த என்ஆர் பைரல் அகாடமி தெரியும்? நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் ஒன்று கண்டேன். ஸோ த்ரூ தட் வந்து எனக்கு இவங்களோட அகாடமியை பற்றி தெரிய வந்துச்சு. ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்து நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ஆனா இவ்வளவு கிராண்டா படிச்சு தந்தாங்கன்னா இல்லாட்டி என்ன எதுவும் குறைகள் இருக்குதா? மாஷால்லா குறை ஒன்றும் இல்லை. எல்லாம் கம்ப்ளீட்டாக தே ஹவ் டீச் மீ எவ்ரி திங் அண்ட் இட் வாஸ் பர்ஃபெக்ட். 2 days படிச்சு தந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து எதுவும் டவுட் எதுவும் சொல்லியிருந்தேன். செகண்ட் டேஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டே வந்து அவன் டவுட் இருந்தாலும் கேளுங்க, மறுபடியும் திரும்பி செய்ய சொல்லி எங்களுக்கு ப்ராக்டிக்கல் காட்ட சொல்லி தட் வாஸ் நைஸ். அண்ட் செகண்ட் டேயும் நாங்கள் வந்து ப்ரைடல் ட்ரெஸ்ஸிங் செஞ்சோம். ஸோ அந்த இதுலேயும் ப்ரைடல் ட்ரெஸ்ஸிங்க்கு நாங்கள் வந்து ப்ராக்டிக்கல் காட்டி இட் வாஸ் ஸோ குட். நாளைக்கு அவரோட கிராஜுவேஷன் நடக்குது. இன்னைக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நாளைக்கு கிராஜுவேஷன் ஆகிறது உண்மைக்கும் ஹாப்பி ஆகி பிகாஸ் 2 டேஸில் இவ்வளோ நிறைய லேர்ன் பண்ணணும்னு நான் நினைக்கல. ஸோ இன்னும் நல்லா லேர்ன் பண்ணி நாளைக்கு கிராஜுவேட் ஆகிற சிம்பிள் லைக் ஒரு சின்ன டைமில் வந்து இன்னும் நல்லா நிறைய விஷயம் லேர்ன் பண்ணி தெரிஞ்சு கிராஜுவேட் ஆகிற ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதாவது இந்த 2 days டிப்ளமா முடிச்சிருக்கீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எவ்வளோ விஷயம் படிச்சிக்கலாம்னு நினைச்சிருக்கீங்களா? நான் சத்தியமாக நினைக்கல 2 டேஸில் இவ்வளோ நிறைய கெச்சப் பண்ணி உண்டு. பட் மாஷால்லா ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட். இந்த அழகான முறையில் என்ன பைரல் அகாடமி சலூன்ல வந்து டாக்டர் ரிஸ்மினா நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணின இந்த 2 days டிப்ளமா கிளாஸை பற்றி அவளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? I was like heartfelt thanks for her and jazakallah khair for everything. She was like நல்லா கஷ்டப்பட்டு she was like எல்லாமே கஷ்டப்பட்டு செஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு மம்மா ஒரு சிஸ்டராக கஷ்டப்பட்டு she was like எல்லாம் லீட் பண்ணி செய்கிறாங்க. I was so happy. Thank you so much for NR Bridal Academy. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நுபேரா. நான் கால்லேருந்து வந்திருக்கிறேன். NR Bridal Salon அகாடமியில் ரேங்க் 2 days டிப்ளமா கோர்ஸ் ட்ரைனிங்க்கு. 2 days டிப்ளமா கிளாஸில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வரப்போல நினச்சிக்கல எவ்வளோ அழகான முறையில் படிச்சு தருவாங்க அப்படின்னு. நான் அப்படி ஒரு ஹோப்போடு வரல. பிகாஸ் நான் நிறைய டிப்ளமா கோர்சஸ் ஒர்க் ஷாப் எல்லாம் நான் செஞ்சுக்கிறேன். இந்தத்துக்கு நான் இந்த தடக்க சரி ஒரு இதொண்டோட பண்ணேன். இது ஃபைனல்னு தான் வந்தேன். ஒரு ஹோப்ஸ் ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்றும் இல்லாமல். பட் என் மிஸ் கிட்ட வச்சு ஒவ்வொரு மிஸ்டேக்காக கற்றுக் கொடுத்து எல்லாம் தாக்கி எல்லாம் பண்ணினாங்க. ஒவ்வொன்றும் சொல்லி தந்தாங்க. எல்லாம் இன்ச் பை இன்ச் பர்ஃபெக்டாக சொல்லி தந்தாங்க. ஒவ்வொரு மிஸ்டேக்கும் எவ்ரி ஸ்டூடெண்ட்டையும் ஈக்குவலாக சொல்லி தந்தாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வரும்போது அதாவது இந்த டிப்ளமா கிளாஸ் வந்து இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு ஒன்றாவது எப்படி தெரியும்? சோஷியல் மீடியாவில் என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணாங்க. அந்த மூலமாக தான் நான் வந்தேன். அதாவது சோஷியல் மீடியாவில் பார்த்து வந்தீங்க. அப்படி ஒரு இப்படி நம்பிக்கையோட வந்தீங்க? நிறைய சோஷியல் மீடியாவில் அவங்களோட இது அவார்ட் செரமனி நிறைய இதெல்லாம் போட்டிருந்துச்சு. எல்லாம் பார்த்து சர்ச் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். இனி அதில் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் சல்லி இது பார்க்காம அவன் ஒரு 4 months கோர்ஸ் 2 daysல வைக்கலாம். சரி நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம் பெஸ்ட்டுன்னு தான் நான் இதில் ஜாயின்ட் ஆகினேன். ஜாயின் ஆகி ஃபர்ஸ்ட் டேல உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் ஆச்சு? ஃபர்ஸ்ட்ல இப்போ மார்னிங் வந்து ஈவினிங் மட்டும் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆச்சு? ஒரு நல்ல ஹோப்ஸோடு அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் டே நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. ஒவ்வொரு இதே அவங்க எல்லாமே எந்த ஸ்டூடெண்ட் எந்த இதில் வரும்னு தாக்கி கொடுத்தாங்க. மற்ற டீச்சர்ஸ் மாதிரி இது உங்களுக்கு செய்ய தெரியா இது செய்ய வேணும் அப்படின்னு சொல்லல. இல்லாமல் எல்லாருக்கும் எல்லா வகையிலும் வரையிலும் எடுத்து அவங்க எல்லாரையும் ஈக்குவலாக எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் மிஸ்டேக் பண்ணாலும் ஸ்கோர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு தான் அவங்க சொல்லி தந்தாங்க. 10 தரக்க மேலே சொல்லிட்டு இன்னைக்கு செகண்ட் டே நடக்குது. செகண்ட் டே ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இன்றைய நாள் உங்களுக்கு என்ன மாதிரி போச்சு? இன்றைய நாள் வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிக்குது. ஏண்டா நான் யோசிக்கவே இல்லை நான் இன்றைக்கு ஒரு ப்ரைட் வந்து உருப்பாட்டுவேன்ண்டு. அவன் சொல்லி தந்தது எல்லாம் ரிப்பீட் கேட்டு நோட்ஸ் எழுதி எல்லாம் தாக்கி அவங்களுக்கு நல்ல இதாக தான் சொல்லி தந்தாங்க. எனக்கு உண்மைக்குமே ஹோப் சீக்கிரம் நான் ஒரு ப்ரைடை பர்ஃபெக்டாக உருப்பாட்டுவேன்ண்டு. பட் இன்றைக்கி அப்படி ஒரு சந்தோஷம் வேண்டாக்க நான் உண்மைக்குமே ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ப்ரைட் ஒன்று தான் உருப்பாட்டினேன். நான் அது நினைக்கவே இல்லை. நாளைக்கு உங்களால ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைய போகுது. நாளைக்கு உங்களுக்கு கிராஜுவேஷன் நடக்குது. அதுக்கு நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க?
கான்ஃபிடென்ட்டாக என்னோட பெஸ்ட் டீச்சராக எங்களோட நிறைய ப்ரவுட் கிராஜுவேட்டர்ஸாக இருக்கிறாங்க. உண்மைக்குமே எனக்கு ஒரு ஹாப்பி. ஏண்டா நான் நிறைய கோர்ஸ் செஞ்சும் அந்த என்ன ஒன்றுமே எனக்கு விளங்கல. அப்பயும் நான் கிராஜுவேட் ஆகலை. இந்த தடவை எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு நான் கிராஜுவேட் ஆகிறேன். ஸோ எனக்கே என்ன ப்ரௌட் ஆகிக்குது. என் டீச்சருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அவங்க தான் எல்லா இடத்துலையும் கை தந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களும் இன்னும் முன்னுக்கு போவோன்னு எங்களே முன்னுக்கு எடுத்தும் போவான். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க முன்னுக்கு கொண்டு போவான்னு நம்பிக்கையும் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் திக்ரா. என்ஆர் பிரைடல் அகாடமியால் 2 days டிப்ளமா கோர்ஸ் வந்து செஞ்சிருந்தாங்க. அதில் வந்து என்னோட சிஸ்டரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நான் அப்போ அவளோட வந்திருந்தேன். அப்போ அந்த டைமில் நீ எப்படி பிரைடுடு பாட்டு அதுவரையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த மிஸ் வந்து எல்லாம் பசங்க சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு மிஸ்டேக் கொடுத்தாலும் அதை அகைன் அண்ட் அகைன் சொன்னாங்க இவளுக்கு. அப்போ நான் திங்க் பண்ணல என்னோட சிஸ்டர் இனி இவ்வளோ ஒரு பசந்தா இந்த ஒரு லுக்குக்கு என்னைய எடுப்பாங்கன்னு சொல்லி நான் திங்க் பண்ணவே இல்லை. என்ஆர் பிரைடல் அகாடமிக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இன்னும் முன்னுக்காகணும். இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்டை நீங்கள் இன்னும் டேலண்டோட முன்னுக்காகணும் நான் தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். ஹாய், ஐம் நுஹா. நான் வந்து கொலனாவில் வந்திருக்கிறேன். என்ஆர் பிரைடலால் 2 days டிப்ளமா கிளாஸ்க்காக வேண்டிய நான் வந்திருக்கிறேன். என்ஆர் பிரைடல் சலூன் அகாடமியில கிராண்டா 2 days டிப்ளமா கிளாஸ் நடத்தி ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு என்ன மாதிரி படிச்சிருந்தாங்க? அவங்களுக்கு அப்படியெல்லாம் படிச்சு தரவே இல்லை, அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. உண்மையாவே அவ எங்களுக்கு இந்த 2 daysல எங்களை எந்த அளவுக்கு கொண்டு போகணுமோ அதுக்கு எல்லாம் ஏற்றமான எல்லாமே அவ எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. ஒரு ஃப்ரெண்டா, ஒரு தாத்தாவா, ஒரு தாயா அவ எங்களோட கொண்டு நல்ல இந்த கிராண்டாவே பண்ணி விட்டேன். இன்றைக்கு ஆயித்தான் நான் இதை மொத்த என்ன பேக்கா. அப்ப எனக்கு சரி சந்தோஷமா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் டேல நீங்க நிறைய விஷயம் படிச்சேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை குறைவா படிச்சேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நிறைய சொல்லி தந்தேன். அவ வந்து எங்களுக்கு த்ரெடிங்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபேஷன்ல இருந்து எப்படி மேக்கப் பண்றேன், எப்படி இந்த மேக்கப்புக்கு நாங்க லாங் ஃபாஸ்டா வச்சுக்கொள்றேன், எப்படி ரெப்பிங் பண்றேன், எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்றேன், இதெல்லாம் அவ எங்களுக்கு 2 days-ஆவே சொல்லி தந்தாங்க. இன்னைக்கு 2 days ஃபினிஷ் பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு என்னென்ன படிச்சுட்டு இருந்தீங்க? இன்றைக்கு அவ எங்களுக்கு ஃபுல்லாவே ஒரு பிரைட் உருவாக்க வேண்டிய எல்லாமே அவ எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. நாளைக்கு உங்களோட கிராஜுவேஷன் நடக்குது. என்ன ஃபீல் பண்ணி கிராஜுவேஷன் போகும்போது? சரி ஹாப்பியா இருக்குது. நாங்க இந்த 2 daysல எல்லாமே படிச்சுட்டு கம்ப்ளீட்டாவே நாளைக்கு நாங்க BMICHக்கு வந்துட்டு எங்களோட கிராஜுவேஷன் முடிக்க போறோம். அதாவது இந்த கிராண்டான டிப்ளமா கிளாஸ்ல வந்து எதுவும் டவுட்ஸ் இருந்தா அந்த டவுட்ஸை குறைக்க சொல்லித்தாரு அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சா? இல்ல அவ வந்து எங்களுக்கு எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லியா மத்திய வந்து ஒரு சிஸ்டரா ஒரு உம்மாவா நினைச்சு எல்லாமே எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அவங்க நாங்க எல்லாமே கையை கட்டிட்டு தேங்க்ஸ் என்று சொல்லணும். லாஸ்ட் டைம் ஒரு அழகான கிராண்டா ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஈவெண்ட்டை பத்தியோ இல்லாட்டி அழகான டிப்ளமா கிளாஸ் பத்தி அவங்க என்ன சொல்லுவாங்க? இதே மாதிரி நிறைய ஆட்கள் இருப்பாங்க, நிறைய படிக்க வேண்டிய இதுவரைக்கும் நீங்களும் எல்லாம் திரும்ப வாங்க. எங்களுடைய மிஸ்டோட ஜாயின் ஆகுங்க. அவட அடுத்த ஸ்டெப்ல அவட ஒரு கிளாஸ் எல்லாம் நடக்கும், ஒரு ஒர்க் ஷாப்கள் எல்லாம் இருக்கும். அது வரைக்கும் எல்லாம் நீங்க ஜாயின் ஆகி அவோட நீங்க படிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு விளங்கும். நானும் நிறைய டிப்ளமா செய்யறேன், இன்னும் படிச்சு கொண்டு போறேன். NVQ லெவல் எல்லாம் செஞ்சுட்டு போறேன். ஆனா இவர்கிட்டால நான் நிறைய படிச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ். லாஸ்டா அதுதான் சொல்லுவேன்.